எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து டிபி ஆயுஷ் அபுஷன் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குட்டி பிரேக் அவுட் ஃபார்மேஷன் நமக்கு தெரியும். பட் இதை கனெக்ட் பண்ணால் நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருக்கும். நான் ட்ரெண்ட் லைன்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டாப் பாயிண்ட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணு. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். ஸோ எப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் போட்டாலுமே இந்த மாதிரி இந்த கேண்டில் விக் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கனெக்ட் பண்ணாதீங்க. பாடியை மட்டுமே கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ட்ரஸ்டபிள் ஃபார்ம் ஆஃப் பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த பிரேக் அவுட் நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது சூப்பரான சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் சூப்பரான சப்போர்ட் எடுத்திருக்கு. இது நம்ம கட் பண்ணுறேன்னா கட் பண்ணலாம். அதாவது நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் நான் என்ஹான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இதுலேருந்து ஒரு டைமண்ட் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கூட எடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி டைமண்ட் பேட்டர்ன்ஸ் வரும்போது இந்த டைமண்ட் பேட்டர்ன் கட் ஆனதுக்கப்புறம் நல்ல பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன், செகண்ட் ஒன் வந்து இந்த டைமண்ட் பேட்டர்ன் ஃபார்மேஷன், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த ஹையர் ஹை கீழே விழுந்துருச்சு. இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஹிக்கப் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நல்ல பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல க்ளீனாக உடஞ்சிருக்கு. உடஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய பிரேக் அவுட் கேண்டில்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து மேலே வரைக்கும் போகும். லாங் பொசிஷன் நான் ப்ளாட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 13% நம்ம இதில் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் வழக்கம் போல் 3%, 4 or 5% நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 3. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 13:4.5 ரிஸ்க் எடுக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நாளைக்கு வேற ஒரு புது ஸ்டாக்கோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.